ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். லொகேஷன் 1 கொலம்போ 2022. ஒரு மக்கள் புரட்சி தொடங்குனது சோஷியல் மீடியால. பிரசிடென்டுடைய வீட்டுக்குள்ள கூட்டம் புகுந்து அவரையே தாக்க முயற்சி செஞ்சது. பிரசிடென்ட் நாட்டை விட்டே ஓடினார். லொகேஷன் 2 டாக்கா 2024. ஒரு மாணவர் போராட்டம் தொடங்குனது ஒரு எக்ஸாம் கோட்டா பிரச்சனையில. 15 வருட ஆட்சி. ஷேக் ஹசீனா ஹெலிகாப்டர்ல ஏறி நாட்டை விட்டே ஓடிட்டாங்க. இப்ப இந்தியால இருக்கிறாங்க. லொகேஷன் 3 காத்மண்ட் 2025. ஒரு ஜென்சி புரட்சி தொடங்குறது ஒரு சோஷியல் மீடியா பேன்ல. 24 மணி நேரத்தில் பார்லிமெண்ட் எரிந்தது, அரசாங்கம் காலி. 3 நாடு, 3 வெவ்வேறு பிரச்சனை, ஆனா ஒரே ஒரு டிஎன்ஏ. ஸ்டூடெண்ட் ஃபேஸ் தான் முன்னாடி நின்னது. ஹேஷ்டேக் மிஷனரி பின்னாடி இருந்தது. செலிபிரிட்டி வேவ் நடுவில் இருந்தது. கவர்மெண்ட் விழுறது முடிவாக இருந்தது. இப்ப லொகேஷன் 4 நியூ டெல்லி ஜூலை 2026. இந்த வாரம் ஒரு எக்ஸாம் பேப்பர் லீக், ஒரு மாணவர் போராட்டம், 118 போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல, பார்லிமெண்ட் ஸ்டால் ஆயிடுச்சு, இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு. அதே டிஎன்ஏ, அதே சீக்வென்ஸ் 4வது தடவை. ஒரு விஷயம் ஒரு தடவை நடந்தா ஆக்சிடென்ட், 2 தடவை நடந்தா கோயின்சிடென்ஸ், 3 தடவை நடந்தா அது ஒரு பேட்டர்ன், 4வது தடவை நடந்தா அதே ஸ்கிரிப்ட் உங்க சொந்த தலைநகரத்தில் இன்னைக்கு ஓடுதுன்னா நாம் அதை கேள்வி கேட்கறது அரசியல் கிடையாது, அது நம்மளுடைய கடமை. இன்னைக்கு இந்த ஃபைலை நான் உங்க முன்னாடி முழுசாக திறக்க போறேன். இதுல யார் உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவன், யார் அந்த மாணவனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆளுங்க, டெல்லியில நடக்கிறதுல தமிழ்நாடு அரசு முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்க வேண்டிய சரியான பொசிஷன் என்ன, இந்த 3 விஷயங்களுமே இந்த வீடியோல இருக்கு. இந்த ஃபைல் முடியும் போது நீங்களே ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல உங்களை அந்த இடத்துக்கே நான் கூட்டிட்டு போறேன். ஜூலை 20ஆம் தேதி திங்கட்கிழமை ஜந்தர் மந்தர். முந்தின நாள் ராத்திரியே யூபி, பீகார், ஹரியானா, ராஜஸ்தான் அப்படின்னு ஆயிரக்கணக்கான பசங்க ஈரமான தரையில படுத்திருக்காங்க. காலையில சலோ சன்சாத் பார்லிமெண்ட் நோக்கி நடக்கிறாங்க. போலீஸ் பக்கத்திலேயே பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 163, இதுதான் பழைய 144 ஆல்ரெடி அமல்ல இருக்கு. பேரிகேட உடைக்கிறாங்க, கல்லெல்லாம் பறக்குது, டியர் கேஸ் ஷெல் விழுது. ஸ்பெஷல் கமிஷனர் லெவல் ஆபீசர்லேருந்து லேடி கான்ஸ்டபிள் வரைக்கும் 118 பேருக்கு காயம். இது டெல்லி போலீஸுடைய அபிஷியல் ரெக்கார்ட். அந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் 60 பேருக்கு காயம். மாலைக்குள்ளாடியே போலீஸ் ஜந்தர் மந்தரை முழுசாக காலி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கூட்டம் வீட்டுக்கு போகல, பக்கத்துல இருக்கக்கூடிய கானாட் பிளேஸ்ல திரும்ப சேர ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் ராஜீவ் சௌக் உட்பட 4 மெட்ரோ ஸ்டேஷனையுமே மூடுறாங்க. கலைச்சும் கலையாத கூட்டம். இதுதான் கிரவுண்ட் சீன். சரி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு உண்மையை நாம ரெக்கார்ட் பண்ணணும். நீட் யூஜி 2026 பேப்பர் லீக் நடந்தது நிஜம். சிபிஐயே அந்த மாஸ்டர் மைண்டை அரெஸ்ட் பண்ணிருக்கு. 3 அக்யூஸ்ட ஜெயில இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அரசாங்கமே ஒத்துக்கிட்ட ஒரு குற்றம், ஒரு தவறு. ரியா தாப்பாங்கிற பொண்ணு தற்கொலை. 20க்கு மேல உசுறு போச்சுன்னு போராட்டக்காரங்களே இன்னைக்கு சொல்றாங்க. 46 நாள் சிட்டின். இந்த வலி உண்மையிலேயே ரியல். இதை நான் மறைக்கவே மாட்டேன். ஆனா இப்ப ஃபைலோடைய அடுத்த செக்ஷனை நீங்க பார்க்கணும். இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பழைய ரூல் எப்பவுமே உண்டு. என்ன கேட்கறாங்கன்னு பார்க்காதீங்க, யார் கேட்கறாங்க, எப்ப கேட்கறாங்கன்னு பாருங்க. ஆதாரம் 1. இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய அமைப்பு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி கட்சி. இது நாம வச்ச பேர் இல்ல, அவங்களே வச்சுக்கிட்டது. வெறும் 2 மாசம் முன்னாடி சோசியல் மீடியால பிறந்த கட்சி. பவுண்டர் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட், அபிஜித் திப்கே. தொழில் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், நரேட்டிவ கட்டுறது தான் இவனுடைய வேலையே. இவன் டெல்லியில இறங்கி அஜிடேஷன் லான்ச் பண்ணது எங்கேருந்து தெரியுமா? அமெரிக்காலேருந்து. அவங்க சொந்த டைம் லைன்லயே, அவனுடைய ப்ரொஃபைலே இது ஆதாரமாக இருக்கு. கொஞ்சம் யோசிங்க. பாட்னால, கோட்டால, சென்னையில நீட் படிக்கிற பையன் இதை ஸ்டார்ட் பண்ணல. அமெரிக்கா ஃபிளைட்ல இறங்கி ஒரு பிராண்டிங் எக்ஸ்பர்ட். 2 மாசத்துல ஜந்தர் மந்தர் ஸ்டேஜ் ரெடியாக இருக்கு அவனுக்கு. ஹேஷ்டேக் மிஷனரி அவனுக்கு தீராம வேலை செய்யுது. இன்டர்நெட் கட் பண்ணா அடுத்த நிமிஷமே கோட்டபிள் ஸ்டேட்மெண்ட் ரெடியா வச்சிருக்கிறான். கிராஸ் ரூட்ஸா இருந்தா இந்த ஸ்பீட் இவனுக்கு சாத்தியமா? நீங்களே சொல்லுங்க. இது ஆதாரம் 1. ஆதாரம் 2, செலிபிரிட்டி வரிசை. கிருத்திக் ரோஷன் சப்போர்ட், சோனாக்ஷி சின்ஹா சப்போர்ட், தியா மிஸ்ரா, சின்மயி, ஷபானா அஸ்மி, வரிசையா ஸ்டேட்மெண்ட். ஒரு ஆர்கானிக் மாணவர் போராட்டத்துக்கு பாலிவுட் ஏன் லைன்ல நிக்குது? யார் இந்த லைனை ஆர்கனைஸ் பண்றாங்க? அது அடுத்த கேள்வி. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரகாஷ் ராஜ், கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை கையில இருந்து வீசி எறிஞ்சுக்கிட்டு நடைபயணத்துல போறாரு. அவருக்கு இது ஒரு ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க கேமரா அதிகமாக இருக்கோ அங்க அவருடைய கான்ஸ்டிடியூஷன் காப்பியும் இருக்கும். டெல்லியில லத்தி விழுந்தா அவர் எங்க இருக்கிறாரோ அங்க இருந்து அழுவார்.
ஆனா நம்ம ஊர்ல நம்ம கண் முன்னாடி நடந்த எத்தனையோ அநியாயங்களை எப்பவுமே அவருடைய மைக்ரோஃபோன் பேசுனதே கிடையாது. தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல இவருடைய பங்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப இவருடைய கான்ஸ்டிடியூஷன் காப்பி எங்க? இவருடைய கண்ணீர் எங்க? சைலண்ட், முழு சைலண்ட். கேமரா இல்லாத இடத்துல அநியாயம் நடந்தா அவருக்கு அது அநியாயமே கிடையாது. செலக்டிவ் அவுட்ரேஜ்ங்கிறது இவனுக்கு ஒரு தொழில், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தொழில இவன் 40 வருடமாக ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற போர்வையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஸ்கிரிப்ட் கொடுத்தா நடிப்பான். இங்கேயும் இவனுக்கு யாரோ ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே யோசிங்க. இது ஆதாரம் 2. ஆதாரம் 3, சோனம் வாங்சுக் ஜூன் 28ஆம் தேதியிலேருந்து உண்ணாவிரதம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அவருடைய உடம்புக்கு எல்லாமே நல்லா நடக்கணும். அதுல எனக்கு அரசியல் கிடையாது. ஆனா இப்ப நம்ம ஒரு ரெக்கார்டை ஃபைல்ல வைக்கணும். 2025 லடாக்ல மிகப்பெரிய ஒரு வன்முறை வெடிச்சப்ப இதே வாங்சுக் மேல மத்திய அரசு ஒரு NSA போட்டுச்சு. இவருடைய அமைப்பு மேல ஃபாரின் ஃபண்டிங் FCRA வயலேஷன் குற்றச்சாட்டுகள் அப்படியே குவிஞ்சு கிடக்கும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் கோர்ட்ல முடிவாகல. ஏன்னா அது முடிவாகிறதுக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு ஆயுதத்தை இவங்க கையில் எடுத்திருக்காங்க. அதனால நாம அவரை கில்ட்டின்னு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆனா ஒரு மனுஷன் எந்த போராட்டத்துல நின்னாலும் அது எப்படியோ அரசாங்கம் ஆட்டம் காணுற லெவலுக்கு போகுதுன்னா அது தற்செயல் கிடையாது. கேள்வி கேட்கறது குற்றம் கிடையாது, கேள்வி கேட்கணும். ஆனா இது மாதிரியான ஸ்டேஜ்டு ப்ரொடெஸ்ட் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் அவர் டெமோக்ரஸி. இது ஆதாரம் 3. ஆதாரம் 4, இந்த போராட்டத்தால யாருக்கு லாபம்? அரசியல் லாபம் ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும். இந்தியாவின் பார்லிமெண்ட்ல, நாடாளுமன்றத்தில் 2 நாட்களாக வேலை நடக்கல. ராஜ்யசபா கலைக்கப்படுது. அவர் கேட்கிறாரு, மாணவர்கள் மேல ஏன் லத்தி சார்ஜ்? நியாயமான கேள்விதான். ஆனா நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன். CBI மாஸ்டர் மைண்டுகளை அரெஸ்ட் பண்ணும்போது இவர் எத்தனை பிரஸ் மீட் வச்சாரு? 0. பேப்பர் லீக் பண்ண கிரிமினலுடைய பேரு அவருக்கு தேவை கிடையாது. மினிஸ்டருடைய சேர் தான் அவருக்கு வேணும். மாணவர்கள் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மாணவர்களுடைய பிரச்சனையும் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏணி மேல ஏறுறதுக்கான ஏணி, 2029 எலெக்ஷனுக்கு ஏற பயன்படுத்துற ஏணி தான் இந்த போராட்டம். ஏணியில ஏறி முடிச்சவன் அந்த ஏணியை உதைச்சு தள்ளுறது அரசியல்ல பழைய கதை. இப்ப ஆரம்பத்துல நான் காட்டின அந்த 3 லொகேஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 ஆதாரத்தையும் அந்த மேப்ல வைங்க. ஃபாரின் ரிட்டர்ன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ரெடிமேட் PR மிஷினரி, செலிபிரிட்டி வரிசை, ஃபாரின் ஃபண்டிங் ஹிஸ்டரி, கேள்வி இருக்கிற ஒரு முகம், அப்போசிஷனுடைய நேரடி ஸ்பான்சர்ஷிப். 4வது லொகேஷன்ல அதே கச்சிதமான அசம்பிளி. இதெல்லாம் நடக்கிறப்ப ஏசியால மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு நாடு, வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரே ஒரு நாடு, 4 ட்ரில்லியன் எக்கானமியா நிக்கிற ஒரே ஒரு நாடு, உலக அளவுல ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய, அதுவும் வேகமாக ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய நாடு இந்தியா. சுத்தி இருக்கிற எல்லா நாடுமே தீப்பிடிச்சு எரியும் போது நடுவுல இருக்கிற வீடு மட்டும் பிரகாசமாக இருந்தா தீ வைக்கிறவனுக்கு அடுத்த அட்ரஸ் எது? நான் இந்த போராட்டத்துக்கு வெளிநாட்டு பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா வந்திருக்கு. என் கையில அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இதே ஸ்கிரிப்ட் 3 நாட்டுல ஓடி 3 அரசாங்கத்தை வீழ்த்தின பிறகு 4வது முறையாக அதே சீன் நம்ம தலைநகர்ல அரங்கேறும் போது இந்த போராட்டத்துடைய ஃபண்டிங் ட்ரெயில கோஆர்டினேஷனை EDயும் CBIயும் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலனா அது அரசாங்கத்துடைய மிகப்பெரிய தோல்வியா மாறிடும். ஸோ நம்மளுடைய டிமாண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, ரிப்போர்ட்டை நாட்டுக்கு முன்னாடி வைங்க. உண்மையான ஸ்டூடெண்ட்டையும் அவன் தோள் மேல துப்பாக்கியை வச்சு சுடுறவனையும் தனியா பிரிச்சு காட்டுங்க. ஆனா இங்க இந்தியாவுடைய பலத்தையும் நாம ஃபைல்ல கண்டிப்பாக பதிவு பண்ணணும். இந்தியா ஸ்ரீலங்கா கிடையாது, பங்களாதேஷ் கிடையாது, நேபாள் கிடையாது, பாகிஸ்தான் கிடையாது. இங்க ஆர்மி அரசியலுக்குள்ள வராது. கோர்ட் இயங்குது. டெல்லி கோர்ட் தான் CBIக்கு அக்யூஸ்டுகளை ஜெயிலில் விசாரிக்க பெர்மிஷன் கொடுத்தது. CBI மாஸ்டர் மைண்டுகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. எலெக்ஷனால வந்த அரசாங்கங்கள் மத்தியிலையும் மாநிலங்கள்லையும் இருக்கு. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டை ஹேஷ்டாக் வச்செல்லாம் கவிழ்க்க முடியாது. ஆனா அதற்காக கவனம் தளரக்கூடாது. டாக்காலையும் இதே தான் சொன்னாங்க. சரி, இப்ப ஃபைல்ல ஒரு கடைசி செக்ஷன் தான் நம்ம தமிழ்நாடு மாநிலம். இந்த டெல்லி நெருப்புல தமிழ்நாடு அரசு, முதல்வர் விஜய் அவர்களுடைய தாவேக அரசு கை வைக்கணுமா அப்படின்னு கேட்டா, என்னுடைய அனாலிசிஸ், என்னுடைய ரெக்கமெண்டேஷன், என்னுடைய ப்ரொபோசல், நோ, வேண்டாம். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா வெயிட் அண்ட் வாட்ச். காரணம் சிம்பிள். இது 2 மாசமான அரசாங்கம். இப்போ இருக்கிற ஒரே கேபிட்டல், கிளீன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு இமேஜ்.
டெல்லியில எரிகிற நெருப்புல யார் கை வச்சாலும் கருப்பு தான் ஒட்டும், கரி தான் கையில வரும். இந்த போராட்டம் நாளைக்கு ஃபாரின் ஃபண்டிங் இன்வெஸ்டிகேஷன்ல மாட்டுச்சுன்னா கூட நின்ன எல்லா கட்சியும் அதே ஃப்ரேம்ல மாட்டும். ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த ரிஸ்கை எடுக்கிற சொத்து இருக்கு, எல்லா பின்புலமும் இருக்கு, பணம் இருக்கு, ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கு. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புது அரசுக்கு அது கிடையாது. தமிழ்நாடு அரசுடைய ஃபோக்கஸ் இப்ப ஸ்டேட்டோட உள் இயக்கம், ஃபைல்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், கரப்ஷன் கேசஸ். அதுதான் அடுத்த 5 வருடத்துக்கான அஸ்திவாரம். ஆனா வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிறது வாயை சுத்தமாக மூடிக்கிறது கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டு மேல இருக்கிற கொள்கை நிலைப்பாட்டை ஒரு இன்ச்சு கூட விழக்கூடாது. நீட் வேண்டாம், மருத்துவ சேர்க்கை மாநில உரிமைங்கிற வாதம் எப்போது இருக்கணும். அது உணர்ச்சியான வாதம் கிடையாது, உலக நடைமுறை. அமெரிக்காவை பாருங்க, அங்க நீட் மாதிரி நாடு முழுக்க ஒரு எக்ஸாம் கிடையாது. வாஷிங்டன்ல உட்கார்ந்து சென்ட்ரல் அரசாங்கம் மெடிக்கல் சீட் ஒதுக்குறதும் கிடையாது. அப்ப எப்படி? எம்கேட்டுங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு, ஆனா அது ஒரு இன்புட் மட்டும்தான். அந்த ஸ்கோர், அந்த டிகிரி மார்க்ஸ், இன்டர்வியூ எல்லாத்தையும் பார்த்துதான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் தானா முடிவு பண்ணுது யாரு எங்க படிக்கலாம்னு. யூகேல யூகேட், ஸ்கூல் மார்க்ஸ், இன்டர்வியூ யூனிவர்சிட்டி கையில. ஜெர்மனில நம்ம +2 மாதிரியான ஸ்கூல் ஃபைனல் மார்க்ஸ் தான் அடிப்படை. அதுவும் அங்க அந்தந்த மாநிலம் தான் அதை நடத்துது. உலகத்துடைய டாப் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட், சென்ட்ரலைஸ்ட் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம், ஒரே ஒரு ஏஜென்சி, அதுவும் லீக் ஆகிற ஏஜென்சி. அது எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதனால தமிழ்நாட்டுடைய இந்த டிமாண்ட் தொடரணும். மருத்துவ கல்வி தகுதியை முடிவு பண்ற அதிகாரத்தை மாநிலத்துக்கு கொடுக்கணும். ஆனா இங்க தான் நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான ஒரு டபுள் எட்ஜ்ட் ஸ்வார்ட், இரட்டை வாள் பகுதி இருக்கு. கொள்கை அளவுல நீட்டை எதிர்க்கிறோம், சரி. ஆனா இன்னைக்கு சட்டப்படி நீட்டு தான் இருக்கு. நாளைக்கு காலையில சென்னையில, மதுரையில, தென்காசியில ஒரு அரசு பள்ளி, அந்த பள்ளியில படிக்கக்கூடிய பொண்ணு நீட் புக்கை தான் திறக்கணும். கொள்கை சண்டையில அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நாம பலி கொடுக்க கூடாது. அதனால அரசு இப்பவே பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இலவச நீட் கோச்சிங் சென்டர் உருவாக்கணும். அரசு பள்ளி பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல், உணவு, மார்க் டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல், முழு சப்போர்ட் சிஸ்டம் வழங்கணும். இது நீட்டை ஆதரிக்கிறதுக்காக கிடையாது. நீட்டை எதிர்க்கிற கொள்கையில நம்ம பிள்ளைங்களை கைவிடுறது மிகப்பெரிய பாவம். ரெண்டுமே ஒன்னா நடக்கணும். நீட்டுக்கான ஃபைட், அதாவது நீட் எங்களுக்கு வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஃபைட் நடந்துகிட்டு இருக்கிற நேரம், பேரலா நீட் இருக்கிற வரைக்கும் அதுக்கான சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த நாள் நீட் ஒழியுதோ அந்த நாள் வரைக்கும் நம்ம பிள்ளைங்க அந்த எக்ஸாம்ல வென்றுக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு நல்ல மெச்சூர் அரசாங்கத்துடைய அடையாளம். அடித்தளத்துல உண்மையான ஒரு வலி இருக்கு. பேப்பர் லீக் நடந்தது, பிள்ளைங்க செத்தது உண்மை. ஆனா அந்த வலிய ஒரு ஃபியூவலா ஊத்தி வண்டி ஓட்டுறது நாம கிடையாது, வேற கைகள். அந்த கைகள்ல எத்தனை உள்நாட்டு அரசியல், எத்தனை வெளிநாட்டு இன்ட்ரெஸ்ட்னு இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்லணும். என்ன கோட் பண்ணுங்க, அடுத்த 2 வாரத்துல இந்த போராட்டம் முழுசா அரசியல் கட்சிகள் கையில போயிடும். உண்மையான நீட் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க பின்வரிசைக்கு தள்ளப்படுவாங்க. ஸ்டேஜ்ல மைக்ரோஃபோன் பிடிக்கிறது வேற ஆளுங்களா இருக்கும். வள்ளுவர் இந்த சிச்சுவேஷனுக்கு தான் 2000 வருடத்துக்கு முன்னாடியே தீர்ப்பு எழுதிட்டாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும், செலிபிரிட்டி சொன்னாலும், அரசாங்கம் சொன்னாலும், நான் சொன்னாலும், உண்மையை நீங்களே தேடி கண்டுபிடிக்கிறது தான் மனித அறிவு. கமெண்ட்ல சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையான மாணவர் எழுச்சின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல 1ன்னு போடுங்க. இதுக்கு பின்னாடி வேற கைகள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல 2ன்னு போடுங்க. உங்க வேர்டிக்ட படிக்க நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நோ ப்ரெஷர், மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா, பத்திரமா, பாதுகாப்பா பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டில் நீட் படிக்கக்கூடிய பிள்ளைங்களையும் பத்திரமா பார்த்துக்குங்க. தேங்க்யூ.